இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சாண்ட்விச் செய்ய போகிறோம். இதுக்கு தேவைப்படுறது ஒரு 2 பிரெட்டு எடுத்துக்கலாம். உங்கள் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை நம்ம வந்து 2 அதாவது முக்கோண வடிவில் நம்ம கட் பண்ணிவிடுவோம். பேனை ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி அதில் பட்டர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுவோம். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அது மேலே பிரெட்டை வச்சு பிரெட் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு லைட்டாக ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நம்ம அதை ஹீட் பண்ணுவோம். 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ இதே ப்ராசஸை திருப்பி செஞ்சுக்குங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பிரெட்டில் ஒரு பிரெட்டில் அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இன்னொரு பிரெட் எடுத்து நம்ம அதில் கம்ப்ளீட்டாக ஹனி அப்ளை பண்ணுறோம். அதுவும் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 2 பிரெட்டையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது சாண்ட்விச்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்களா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி 4 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 4 பீஸில் ஒரு பீஸ் எடுத்து சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்த பீஸ் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம வந்து ஆப்பிளை அப்ளை பண்ணுறோம். அது மேலே ஹனி தடவை இருந்த பிரெட்டை எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்ம கிவி ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணுறோம் ஒரு லேயர் மாதிரி. ஸோ அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஹனி தடவின பிரெட்டை வச்சு அதுக்கு மேலே வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைப்பழத்தை நம்ம அது மேலே அப்ளை பண்ணுவோம் ஒரு லேயர் மாதிரி. ஃபைனலாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் தடவின பிரெட்டை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக எல்லா லேயர் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரெட்டை மறுபடியும் ஒரு சென்டரில் கட் பண்ணி 4 பீஸாக கட் ஆகிடுங்க. அதாவது இது 2 பீஸ், இன்னொரு பிரெட்டில் 2 பீஸ்ன்னு கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப யம்மியாக சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.